இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணை சைட் அடிக்குதா? சைட்ல அடிக்கல. என்ன? அவங்க எங்க தமிழ்காரங்க. அது எப்படி தெரியும்? அவங்க போட்டிருக்க மூக்குத்தி. எங்க தமிழ்நாட்டு பொண்ணுங்க மூக்குத்தி இருக்க அழகே தனிதான். பாத்தியா? அகால காஞ்சி உனக்க போட்டு எங்கட கிடைக்காது. செந்தில் ಎಂದಾ ಬಟ್ಟಿಯದ ಅರನೂಡ ಎದಿಗೆಡ ಮುಕ್ಕಿಂದ ಕುಡುಗುಡ ಬ್ಲಡ್ ಬಂದೊಂಡಿಕ್ಕ. ദേ അവിടെ ഉണ്ട് കുറച്ച് ചോര പോയി. என்னடா இது? தமிழ் பொண்ணு மாதிரி அழகா இருக்கா? அழகா இருக்க. செந்தில், அப்பா செந்தில். அப்பா தம்புரான் வீட்ல இருந்து உனக்கு போன் வந்துச்சு. அவர் ஏதோ ஒன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுமா, நீ போய் பார்த்து வந்துரு. தம்புரானா? என்னப்பா? தம்புரான், தம்புரான், யாரும் இல்லை. வீட்டுல யாரும் இல்ல, எல்லாம் வெளில போயிருக்கு. ஏய், அச்சனுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்களை மிரட்ட போறேன்னு பயந்துட்டியா? அச்சனுக்கு வர 3 மணி நேரம் ஆகும். அத நீ கூட வைக்கணும் தோணுச்சு, அதுകൊണ്ട് கூப்பிட்டேன். நம்ம பிரேமிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு செந்தில். மாதவன் எல்லாத்தையும் அச்சனை கேட்டு சொல்லி வச்சாச்சு. மூக்கு குத்தவன் கூட வீட்டுல ஒரே பிரச்சனை. அச்சன் கரெக்டா சொன்னாரு. நான் தான் பிடிவாதமா நின்றேன். எனக்கு பயமா இருக்கு செந்தில். நான் உன் கூட வந்துட்டுமா? ஒன்னும் பயப்படக்கூடாது, சரியா? உனக்கு வேணுமேட்டா படிப்பிச்சார்ட்ட. ഇവിടെ இது ஃபர்ஸ்ட்ல. இது ഇവിടെ. அது ரெண்டு மாத்தி மாத்தி பண்ணணும். ரெண்டு ஒருமிக்க செய்யணுமோ? மாத்தி மாத்தி பண்ணணும். அது பண்ணணும். சரியா? அதே അങ്ങനെ തന്നെ. வரல. வர வாசி. வரல. சொல்லி தரணுமா? வர மாட்டேங்குதுடா. வரும். சரி.
എന്തിനു ചേട്ടാ കഥവ് അടയ്ക്കുന്നത്? ഇന്ന് പോസ്റ്റ് ഓഫീസ് അവധിയാ. എന്തിന്? എതുക്ക് എനിക്ക് പോസ്റ്റ് ഓഫീസ് ലീവ്? ഇന്ന് മാത്രമല്ല, പുതിയ പോസ്റ്റ് മാസ്റ്റർ വരുന്നവരെ ഈ പോസ്റ്റ് ഓഫീസിന് മാത്രം അവധിയാ. ആ പൊക്കോ പൊക്കോ പൊക്കോ. ഡേയ്, ഡേയ്, ചേട്ടന്മാർ, ചേട്ടന്മാരെ, എന്തിനാണ് ഇല്ലാതെ എടുക്കുന്നത്? ഏയ്, മാറ് കേട്ടോ. ഡേയ്, ഡേയ്, ഇതെല്ലാം എടുക്കാത്ത. ഡേയ്, മാറ്. என்ன போസ്റ്റ് ஆபீஸ் வந்து கலாட்டா பண்றீங்க? போலீஸ்க்கு சொல்லிடுவேன். டேய், எடுடா. ஐயோ. செந்தில், இங்க பாரு. அங்கோட்டு மாறுங்க. செந்தில். கமலா, கமலா, விடுங்கடா. டேய். அவனை அடிக்கிறீங்களா? ஏய், அப்பா, அப்பா. உங்களை கையெழுத்து போடுறப்பா, விட்டுருங்கப்பா, விட்டுருங்கப்பா. செந்தில், வா, விட்டுருங்கப்பா. തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് ഇവിടെ വന്ന നിനക്കൊക്കെ തമ്പുരാന്റെ മോളമാണോ അല്ലേ? കാല് വെട്ടിക്കളയും തമിഴ് പട്ടികളെ. கோழைங்க மாதிரி பின்னாடி அடிக்கிட்டு இருக்கு.
செந்தில், நீ இப்படி நடந்துக்கிறது உனக்கு சரின்னு படுதா? இதெல்லாம் குடிச்சா கவலை போகும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? 2 வருஷம் பழகுன பொண்ணு கிடைக்கலன்னு நீ குடிக்கிறியே, 20 வருஷம் தூக்கி வளர்த்த பிள்ளைங்களுக்கு கிடப்பானோன்னு கவலை வந்துருச்சு. அத மறக்கிறதுக்கு நானும் உங்க அம்மா குடிச்சா நீ தாங்கிக்குவியா? நான் குடிக்கட்டுமா? இந்த பாரு, அத மறக்கிறதுக்கு அப்பா ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? நாம ஒரு விஷயத்தை மறக்கணும்னா நமக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்து மேல கவனம் செலுத்தணும். அதையே அதிகமா நேசிக்கணும். உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கணும். எனக்கு என் புள்ள வேணும். கடைசி வரைக்கும் எங்களுக்கு நீதாண்டா ஆறுதல். உனக்கு நல்ல வழி காட்டுறதா என் கடமை. நீ அழக்கூடாது. நடந்ததையும் இனிமே அங்க போய் வேலை பார்க்க முடியாதுங்கிறத பத்தியும் கவர்மெண்ட்டுக்கு டீட்டெயிலா ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். அது விஷயமா ஒரு என்கொயரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டிஃபன் சாப்பிட்டு போங்க. ஆயிடுச்சம்மா? ரமணா சார், யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு. கேரளால இருந்து வந்திருக்காராம். வந்து யாருன்னு பாருங்க. கேரளாவில் இருந்தா செந்தில், லத்திகா பேசி கொடுத்துருக்கா, கேளு. எப்படி இருக்கு செந்தில்? எங்க அப்பா அம்பலத்துக்கு போலான்னு கூட்டிட்டு போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. என்னால அவர் மீதி என்ன பண்ண முடியும் செந்தில்? எங்க அப்பாவோட சதி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட ஓடி வந்திருப்பேன். இனிமே அது முடியுமா? சத்து கூட போயிடலான்னு முயற்சி பண்ண. ஒண்ணு பிரிஞ்ச இந்த ஒரு மாசத்துல உன் வீட்டுல செருப்பு நீ கொடுத்த முதல் முத்தம் உன்னை எப்பவும் ஞாபகப்படுத்துற இந்த மூக்குத்தி என்னை எப்பவும் கவனிக்கிற உன் கண்கள், இந்த ஓர்மகள் என்ன கஷ்டப்படுத்திட்டே இருக்கு செந்தில். நான் படுற கஷ்டத்தை நீயும் தானே படுவேன். அது அதை நினைச்சுதான் எனக்கும். ஆனா என்னை பத்தி கவலைப்படாம நீ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கணும். நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
What a surprise, man. Come. அது வீட்ல ஊருக்கு போனாலும் போனாங்க, எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கூட என் கையால தான். லத்திகா எப்படி இருக்கா? நீ இன்னும் மறக்கலையா? அடிக்கடி நினைக்கிறது இல்ல. எப்போ ஆகுது? நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கா? அவளுக்கு என்ன? என்னை பத்தி விசாரிப்பாளா? நான் உன்னை கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு வந்தேனே, அப்பதான் அடிக்கடி கேட்பா. அப்புறம் அப்படியே விட்டுட்டா. நானும் இப்பெல்லாம் ஜாஸ்தி அவளை பார்க்க முடியறது இல்ல. எப்போவாது கோயில் பக்கம் போகும்போது பார்ப்பேன். கோயம்புத்தூர்ல நீ இருந்ததுக்கும் இப்ப நீ இருக்கிறதுக்கும் எவ்வளவு சேஞ்சஸ்ல? அட்வர்டைசிங் கம்பெனி, வசதி, சொசைட்டில நல்ல பேரு. குட். காலம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாத்திருது பாத்தியா? எப்படிப்பட்ட துயரத்துக்கும் காலத்துக்கிட்ட மருந்து இருக்குன்றது இதுதான். என்னடா வந்ததுல இருந்து சீரியஸா மெயில் பண்ணிட்டு இருக்க? யாருக்கு? திவ்யாக்கு. திவ்யா என் லைஃப்ல ரொம்ப முக்கியமானவ. லவ் ஃபெயிலியர்ல கோயம்புத்தூர்ல முடங்கி போய் கிடந்தனா, இப்ப நீ சொன்னியே அத்தனை மெரிட்டோட இங்க வர்றதுக்கு காரணமானவ. என்னை எனக்கு அடையாளம் காமிச்சவ. நீ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல அப்பா அம்மாவோட 2 வருஷம் ஓடி போச்சு. வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன்னா வெள்ளை தேடி சென்னைக்கு போனேன். காலம் எனக்கு புது புது அனுபவங்களையும் புது புது நண்பர்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. மிஸ்டர் செந்தில் தானே நீங்க? ஆமா. ப்ளீஸ் கம், வாங்க வாங்க. பை த பை மிஸ்டர் கணேஷ் பாபு எம்ஆர்எஃப்ல சூப்பர்வைசரா இருக்காரு. ஹலோ. வர வர தண்ணி ரொம்ப சாக்கடனாத்த நார ஆரம்பிச்சிச்சுப்பா. இவரு மிஸ்டர் உமாபதி ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ சார். ஐ ஆம் வேல்முருகன். வேல் அசோசியேஷன் சொல்லி பாரிஸ் கார்னர்ல பெரிய ஆபீஸ் இருக்கு, சொந்த பிசினஸ். எஸ், இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. 3 பேரும் வெத்து வேட்டுங்க, வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க. இப்ப காலை டிஃபன் கூட நீங்க தான் வாங்கி தர போறீங்கன்னா பாருங்களேன்.